குட் மார்னிங் சில்ட்ரன். 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்கிற செகண்ட் யூனிட் போயம் வாண்டரிங் சிங்கர்ஸ். இந்த பாடலை இந்த போயம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம அந்த பக்கத்தில் அந்த லெசனில் சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பெயர்களை கண்டுபிடித்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கட்டத்தில் மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பெயர்களை இங்கே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து விட்டு அந்த கட்டத்தில் நீங்கள் எப்படி நிரப்பணும் என்பதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கு, ஃப்ளூட். தென் செகண்ட் ஒன் பியானோ, தேர்ட் ஒன் கஞ்சிரா, ஃபோர்த் ஒன் வீணா, ஃபிஃப்த் ஒன் கிட்டார், சிக்ஸ்த் ஒன் தபலா, செவன்த் ஒன் கதம், எயித்து ஒன் மிருதங்கம், நெக்ஸ்ட் வயலின், லாஸ்ட் ஒன் நாதஸ்வரம். நீங்கள் அதில் அந்த கட்டத்தில் இந்த பார்த்து ஃபில்லப் பண்ணுங்கள். இப்போ இந்த பிக்சரில் இருக்க பேர்டு என்னது, நைட்டிங்கேர்ல். இதனுடைய பாடலை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அழகாக இனிமையாக பாடக்கூடிய ஒரு பறவை, பாடும் பறவைன்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் நைட்டிங்கேர்ல் என்று சொல்லுவோம். ரொம்ப அழகான இனிமையாக பாடக்கூடிய ஒரு பறவை. This poem is, now let us see the author. This poem is written by Sarojini Naidu. Sarojini Naidu was a famous Indian poet and a major freedom fighter. She was given a sobriquet Bharat Kokila, the Nightingale of India, on account of her beautiful poems and songs. Sarojini Naidu was a famous Indian poet and a major freedom fighter. Sarojini Naiduன்றவர் ஒரு சிறந்த இந்திய கவிஞர். She was given sobriquet பாரத் கோகிலா. அவருக்கு ஒரு இந்தியாவின் கவிக்குயல் என்ற அடைமொழி உள்ளதுன்னு மற்ற என்னது அதனுடைய புனைப்பெயர். அது ஏன் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஹர் பியூட்டிஃபுல் போயம்ஸ் அண்ட் சாங்ஸ், அவரது அழகிய கவிதைகளுக்காகவும் பாடல்களுக்காகவும் இந்த புனைப்பெயர் தரப்பட்டுள்ளது. டாபிக் வாண்டரிங் சிங்கர்ஸ். வாண்டரிங் சிங்கர்ஸ் இஸ் அபவுட் த பேண்ட் ஆஃப் சிங்கர்ஸ் who wandered from place to place to unfold the message of affection through their singers. இப்போ நம்ம வாண்டரிங் சிங்கர்ஸ் அந்த டாப்பிக்கோட மீனிங் பார்க்கலாம். வாண்டரிங் சிங்கர்ஸ் மீன் பேண்ட் ஆஃப் சிங்கர்ஸ். பேண்டுனாவே நம்ம என்ன சொல்லுவோம், குழு, பாடகர் குழு. வாண்டர் மீன்ஸ் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு ஊராக போயிட்டுருப்பாங்க. அது வில்லேஜ்லையோ சிட்டியோ எல்லா இடங்களுக்கும் போயிட்டே இருப்பாங்க. அங்கே எல்லாம் போய் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்பு, அஃபெக்ஷன் என்ற மெசேஜையே, அன்பு என்ற செய்தியை பாடல்கள் மூலமாக எல்லோருக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, தெரிவிப்பார்கள். இதுதான் அவர்களுடைய மெயின் தீம், அவர்களுடைய மெயின் பர்பஸான வாண்டரிங் இதுதான். போய பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் க்ளோசரி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், லியூட். லியூட்னா எ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது எப்படி இருக்குன்னா, வீணை போன்ற நரம்பால் மீட்டப்படும் இசைக்கருவி. நெக்ஸ்ட் ஒன் ரோம். ரோம் மீன்ஸ் வாண்டர், ட்ராவல், அலைதல், சுற்றி திரிதல். கிண்டர் மீன்ஸ் ரிலேஷன்ஸ், பிறப்பால் உண்டாகும் உறவு, கின் சொல்லுவோம்ல அது. லேஸ், சாங்ஸ், ஸ்டோரிஸ், பாடல்கள், கதைகள். டாரி, வெயிட், டிலே. இது டாரின்றது ஓல்டு இங்கிலீஷ். நெக்ஸ்ட் ஒன் ஃபெய்த். ஃபெய்த்ன்றது டெஸ்டி, லக்கு, நம்ம தலையெழுத்து, தலைவிதின்னு சொல்லுவோம்ல அதுதான். இன்றைக்கி நம்ம வெறும் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம். அதில் ஆத்தரோடதும் வாண்டரிங்ஸ் டாபிக், அப்புறம் அதில் இருக்க ஹார்ட்வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். நீங்கள் இன்றைக்கி இந்த ஹார்ட்வேர்ட்ஸ் மட்டும் படித்து டெஸ்ட் எழுதி எனக்கு நீங்கள் அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.